வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 10,000லேருந்து 20,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல், பிடித்த மொபைல் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டீல் பார்த்தீங்கன்னா 10,500 உங்களுக்கு IQ Z9X அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 44 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப் செட்டும் கொடுக்குறாங்க. 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,500 ரூபா கூப்பன் ஆஃபர் இருக்குது. இதை ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 1,500 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ 10,500 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கும். 10,500 ரூபாய்க்கு இது பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்ல முடியும். சம்டைம்ஸ் அந்த கூப்பன் இல்லாமலே கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு விவோ IQ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 10,500 ரூபாய்க்கு இது பக்காவான ஒரு டீல். சம்டைம்ஸ் ஆஃபரில் உங்களுக்கு 10,000க்கும் கிடைக்கும். பட் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 10,000லேருந்து 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 10,000 செக்மெண்ட்லேருந்து 20,000 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 தான் இருக்கும். ஒரு சில மொபைல்ஸ் வேணால் Android 15 இருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு சில மொபைல்ஸில் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு 10,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் தான் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏதாவது 1 or 2 கேசஸ் வேணுன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் 10,500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்த சாய்ஸு போக்கோவில் M6 ப்ளஸ். இது 6GB RAM 128GB வேரியன்ட் ஃபுல் HD ப்ளஸில் IPS LCD பேனல் தான். ஸோ இது 10,000க்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 10,500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமலே உங்களுக்கு இப்போ 10,500 ரூபாய்க்கு கிடைக்குது. 6GB RAM 128GB வேரியன்ட்டு. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி 33 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் IR பிளாஸ்டர் இருக்குது. நீங்கள் டிவி ஏசிலாம் ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ போக்கோலேருந்து ஒரு மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக 10,500 ரூபாய்க்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டில் போக்கோ M6 ப்ளஸ் ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ சரியாக 10,000க்குள்ள ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா மோட்டோரோலாவில் மோட்டோ G45 அப்படிங்கிற 5G மொபைல் செலக்ட் பண்ணுங்கள். இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதுவும் Android 14 தான் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 6S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இதில் எனக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ 4GB RAM 128GB வேரியன்ட்டு 11,000 ரூபா இருக்குது. சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர் இல்லாமலே 10,000க்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ 10,000க்கு உங்களுக்கு இந்த மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 10,000க்கு உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி 20 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,000ல் மோட்டோரோலாவிலேருந்து ஸ்டாக் Android ஃபீல்டில் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்ததான் லேட்டஸ்ட் Android 15ல் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Infinix Note 50X அப்படிங்கிற 5G மொபைல். நம்ம பார்க்குறது எல்லாமே 5G மொபைல்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7300 அல்டிமேட் அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6GB RAM 128GB வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா. இப்போதைக்கு எந்த விதமான கார்டு ஆஃபரும் கிடையாது. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமலே 11,500க்கு பெட்டரான ஒரு டீல். இந்த ப்ராசஸர் போட்ட ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. இதில் உங்களுக்கு 50 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு IR பிளாஸ்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய குறைபாடு இதுலேயும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர குறைபாடு எதுவும் சொல்ல முடியாது. இது யாருக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா Infinix தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு 11,500 ரூபாயில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ அல்ட்ரா சாய்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக. ஸோ ஓப்போலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஓப்போ K12X அப்படிங்கிற 5G மொபைல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கலாம். இது எப்போ பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 11,000 11,000 விட கம்மியான விலையில் கிடச்சிதுன்னா இது பெஸ்ட்டு டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது ஆஃபர் அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க, எப்போயாவது தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 13,000 ரூபா ப்ரைஸ் போட்டுருவாங்க. 6GB RAM 128GB வேரியன்ட்டு ஆஃபர் உங்களுக்கு 2,000 கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் பை பண்ணுறீங்க அப்படின்னா 11,000க்கு ஓப்போ தான் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஓப்போ K12X ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கலாம். ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதில் ப்ராசஸர் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான மெயின் கேமரா அண்ட் 8 MPக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க.
ஓவராலாக உங்களுக்கு ஓப்போ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா 11,000 கிடச்சிதுன்னா பெஸ்ட் டீல். 5000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும். மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் கீழே போட்டிங்கன்னா உடைய தான் செய்யும். நெக்ஸ்ட்டு அமேசான்லேருந்து லாவா போல்ட் அப்படிங்கிற 5G மொபைல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் 12,000 10,500 ஃபஸ்ட்டு கிடச்சிது. இப்போ உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கல. ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது வாங்கினீங்கன்னா 10,500 வாங்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த பர்டிகுலர் மொபைல் கிடைக்கும். ஸோ இதோடைய 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸே வந்து உங்களுக்கு 12,000 தான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எந்த விதமான ஆஃபரும் கொடுக்கல. ஆஃபர் கொடுக்கும்போது பை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு 11,000 இல்லை 10,500 கிடைக்கும். ஸோ இதுலேயும் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மொபைல்னு சொல்ல முடியும். லாவா பிடித்தா இது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது ஒரு புதிய மொபைலாக இருந்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 தான் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் Android ஃபீல்டில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 10,000 புதுசாக ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் நமக்கு 26th May அன்றைக்கி அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. மொபைல் பேர் பார்த்தீங்கன்னா ஏசர் சூப்பர் ZX அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு 10 rupees கம்மியாக போட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மொபைல் தான். ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்டே 8GB RAM 256GB வேரியண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ 10,000க்கு கம்மியாக இது கிடைக்குது அப்படின்னும்போது டெஃபினட்டாக லேட்டஸ்ட் Android 15 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெஸ்ட் டீலாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு புதிய பிராண்டு. ஸோ புதிய பிராண்ட் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ 5000 mAh பேட்டரி வித் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டப்பாவில் சார்ஜர் இருக்கான்னு நமக்கு ஃபஸ்ட்டு டே சேல் அன்றைக்கி தான் தெரியும். ஸோ சாம்சங்கில் ஒரு மொபைல் 10,000 செக்மெண்ட்டில் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F16 அப்படிங்கிற மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியண்ட்டு 10,750 எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 6 வருஷத்துக்கான 6 ஜென்ரேஷனுக்கான OS அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 25 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. நீங்கள் தனியாக காசு கொடுத்தா வாங்கணும். 50 MP மெயின் கேமரா, 5 MP அல்ட்ரா வைடு, 2 MP வேஸ்ட் கேமரா ஒன்று இருக்குது. அண்ட் 13 MPக்கான செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சுமாராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இந்த லெவலுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சரியாக 12,000 உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போக்கோ M7 Pro 5G மொபைலில் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு தோணுது. 12,000க்கு உங்களுக்கு லுக் வைஸ் டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருவாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 7025 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 50 MPக்கான மெயின் கேமரா சோனி சென்சார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு 20 MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு சிப்செட்டோட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கிடைக்குது. அதே மாதிரி அண்டர் 15,000 அண்டர் 20,000 நிறையா செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிராண்டில் OIS சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா சோனி லிட்டியா 600 அப்படிங்கிற மெயின் கேமரா 50 MP கேமரா வித் OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 செக்மெண்ட்லேயே கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு சில மொபைலில் ஒரு சில ஆஃபரில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Realme P3X இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. 12,000க்கு உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ இது வந்து 6GB RAM 128GB வேரியன்ட் லேட்டஸ்ட் Android 15. இதில் பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி 45 வாட் சார்ஜர் உங்களுக்கு கிடைச்சிடும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6400 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லேட்டஸ்ட் சிப்செட்டு Android 15 மொபைல் கிடைக்கும். HSL அதே மொபைலில் உங்களுக்கு அமேசானில் வாங்கணும்னு தோணுச்சுன்னா பேர் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். Realme Narzo 80X அப்படின்னு இருக்குது. அங்கே Realme P3Xன்னு இருக்குது. இங்கே Realme Narzo 80Xன்னு இருக்குது. ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ரெண்டுமே ஒரே விலையில் தான் கிடைக்கும் 12,000. அதை விட கம்மியாகவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு 11,800 கிடைக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 12,000க்கு இது வந்து பெஸ்ட் டீலாக தோணுது.
பட் அதை விட ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா 13,000 உங்களுக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14ஓட, அதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி இந்த சிப்செட்டோட உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் பக்காவாக கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்து ஒரு கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு டிவைஸாக கொடுக்குறாங்க. இது மினிமம் டைம்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் 13,000 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 14,000 தான் போட்டிருக்காங்க, ஆஃபர் எதுவும் கொடுக்கல. ஸோ ஆஃபர் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 13,000க்கே இதை நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஆஃபர்ஸை ரெகுலராக பார்க்கணுன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸை கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் என்ன விலையில் உங்களுக்கு மொபைல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஆஃபர் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டிவைஸை புதுசாகவே நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட்டோட உங்களுக்கு 12,750 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் மொபைல் IQ Z10X அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். அதே மொபைல் HSல அதே தான் விவோ T4X அப்படிங்கிற பேரில், அதை விட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், 13,500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சா பை பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு தோணுது. அதனால் இதை வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா இது வந்து பெஸ்ட் டீல். 12,000க்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ IQ Z10X அப்படிங்கிற பேரில் அமேசானில் பார்த்தீங்கன்னா மேபி ஆஃபர் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆஃபர் கொடுக்கும்போது நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம், அப்போ நீங்கள் பை பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக இந்த மொபைல் வேணும்னா IQ Z10X அப்படிங்கிறது 12,750க்கு ஒரு பெஸ்ட் டீலாக தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு 15,000ல் ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா போக்கோ X7 அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் டீலாக தோணலாம். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது அடிக்கடி ஆஃபரில் 15,000 கிடைக்கும். இப்போதைக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது, 1000 ரூபா தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ வாங்கினீங்கன்னா உங்களால் 16,000க்கு வாங்க முடியும். 16,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்டேட் கொடுக்காம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 14ல் இருக்கக்கூடிய மொபைல்ஸு ஓரளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அவசரப்பட்டு ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட்லாம் எதுவுமே கொடுத்துறாதீங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 14ல் நீங்கள் வாங்குகிற மொபைலை அப்படியே ஆண்ட்ராய்ட் 14லே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு யூசர் ரிவ்யூ செக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அப்டேட் கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி சேஞ்சஸ் எக்கச்சக்கமாக மாறலாம். அதே 16,000ல் உங்களுக்கு விவோ T3 அப்படிங்கிற மொபைல் அடிக்கடி ஆஃபரில் கிடைக்கும். ஸோ ஆஃபரில் கிடைக்கும்போது இதை யூஸ் பண்ணுங்கள். மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இதில் ஒரே ஒரு மெயின் கேமரா தான் இருக்கும், இதுலேயும் 45 வாட் சார்ஜர் இருக்குது. இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் IQ Z9 அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அந்த மொபைலோடைய 128GB வேரியண்ட் மோஸ்ட்லி வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கலாம். ஸோ அதில் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 17,500க்கே ஆஃபரில் கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் அந்த மொபைலும் ஒன்று தான், அதாவது IQ Z9ம் விவோ T3யும் HS எல்லாம் சேம் தான், பேக் பேனல் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்த 18,000ல் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா IQ Z9S அப்படிங்கிற மொபைலில் அமேசானில் செலக்ட் பண்ணலாம். இது சிமிலர் டு விவோ V40 அந்த மாதிரி லுக் வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுலேயும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் தான் போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஆஃபரில் 17,000 17,500க்கு எப்போயாவது கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் டீலாக உங்களுக்கு தோணலாம். இதில் பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு 18,000க்கு இந்த மொபைல் வாங்குறத விட விவோவில் T3 Pro அப்படிங்கிற மொபைலில் 19,000க்கு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இதே மொபைல் உங்களுக்கு அமேசான்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா IQ Z9 Pro அப்படிங்கிற பேரில் சேல் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து மோஸ்ட்லி சோல்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. 8GB RAM 128GB வேரியண்ட்டு, ப்ரைஸ் 23,000 ரூபா இருக்கும். பட் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் உங்களுக்கு 4,000 கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது 3,000 மாற்றிட்டாங்க. ஸோ 4,000 கார்டு ஆஃபர் கொடுக்கும்போது பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 19,000 கிடைக்கும். இப்போ வாங்கினீங்கன்னா 20,000 கிடைக்குது. ஸோ 20,000க்கு உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் கிடச்சிரும், 5500 mAh பேட்டரி கிடச்சிரும். ஸோ டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த மொபைல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ்ன்னு சொல்லலாம் அண்டர் 20,000. அதே 20,000க்கு உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ரியல்மி P3 Pro 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். 19,000க்கு 128GB வேரியண்ட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15ல் ரியல்மி P3 Pro 20,000க்கு ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15ல் ரன் ஆகக்கூடிய ரியல்மி P3 Pro ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்குது.
குவாட் கர்வ்டு டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன், சோனி கேமரா, மெயின் கேமரா, சூப்பரான சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2MP வேஸ்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு அல்ட்ரா வைடு கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தவிர வேறு எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. 16MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு 21,000 தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலையில் செக் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ ஆஃபர் என்பது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு 20,000 கிடைக்கும் போது பை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெஸ்ட் டீல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதில் உங்களுக்கு IP ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 6000 mAh பேட்டரி வித் 80W சார்ஜர் டப்பாவிலே கொடுத்துட்றாங்க. ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக உங்களுக்கு 20,000 கிடைக்குது. அதே 20,000 உங்களுக்கு 512GB வேரியண்ட்டில் ஒரு கேமரா மொபைல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2. ஸோ இது மட்டும்தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ரியல்மி P2 Pro. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைடும் கொடுத்துட்றாங்க. 32MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களுக்கு கிடச்சிடுது. 512GB 12GB RAM இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GBயில் உங்களுக்கு யாருமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இதில் உங்களுக்கு 1000 ரூபா கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 20,000 நீங்கள் பை பண்ணலாம். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB வேரியன்ட்டு 20,000 கிடைக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அண்டு 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு அண்டு 32MP செல்ஃபி கேமரா. ஸோ 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். 5200 mAh பேட்டரி, 80W சார்ஜர் டப்பாவிலே. ஸோ இந்த மொபைல் நம்ம அன்பாக்சிங் போட்டிருக்கோம் நிறையா. ஸோ நிறைய பேருக்கு இதை நம்ம பை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான டீல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கேமிங்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா 22,000 போக்கோ F6 Qualcomm Snapdragon 8S Gen 3 இந்த சிப்செட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு அப்டேட் கொடுக்காதீங்க. ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விவோவில் T4 அப்படிங்கிற 5G மொபைல் உங்களுக்கு 20,000 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15 கிடைக்கும். இது சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைலில் ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரே ஒரு கேமரா தான். அந்த ஒரு கேமராவுக்கு அவ்வளோ பெரிய கட் அவுட்டு. ஸோ இதுதான் வந்து குறைபாடு. சிங்கிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நல்ல பேட்டரி பேக்கப், நல்ல டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விவோ T4 லேட்டஸ்ட் மொபைல். அதே மொபைலில் அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா IQ Z10 அப்படிங்கிற பேரில் நீங்கள் பை பண்ணலாம். எதில் உங்களுக்கு ஆஃபர் நிறையா கொடுக்குறாங்களோ அதை பை பண்ணிங்க. ஸோ ஒரு 2 days பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஓப்போ K13 16,000 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 17,000 கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 80W சார்ஜர் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 அப்படிங்கிற லேட்டஸ்ட் சிப்செட்டு. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 16,000 உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குது. 80W சார்ஜர் இருக்குது. ஸோ 80W சார்ஜர் 7000 mAh பேட்டரி அப்படிங்கும் போது உங்களுக்கு சூப்பரான ஒரு டீல் தான். பட் 208 கிராம் வெயிட் இருக்கும். அது ஓகேன்னா உங்களுக்கு இந்த டீல் ஓகே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 128GB வேரியண்ட்டு, 8GB RAM. ஸோ 18,000 தான் ப்ரைஸு. அதில் உங்களுக்கு 2000 கார்டு ஆஃபர் கொடுத்து 16,000 கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரியல்மி P3 அப்படிங்கிற மொபைல் 45W சார்ஜரோட 6GB RAM 128GB வேரியண்ட்டு 15,000 கிடச்சிதுன்னா ஸோ இதை விட ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டு அதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது இன்னும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 15,000 ஆஃபர் ப்ரைஸ் தான். அதாவது கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ ஆஃபரில் இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டரான டீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மோட்ரோலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மோட்ரோலா பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டான டீல்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மோட்ரோலா H60 ஃபியூஷன் அப்படிங்கிறது 21,000 கிடைக்குது. அண்டு டெலஃபோட்டோ லென்ஸோட மோட்டோவில் ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் 15 மோட்ரோலா H60 Pro இதுவும் பெட்டரான ஒரு டீல் தான். பட் ப்ரைஸ் வந்து 30,000 இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். மோட்ரோலாவில் உங்களுக்கு ஒரு S Penனோட ஒரு மொபைல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா H60 ஸ்டைலிஷ் இதுவும் 22,000 ஒரு பெஸ்ட் டீல். மோட்ரோலா H60 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 21,000 லேட்டஸ்ட் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லேட்டஸ்ட் மொபைல் உங்களுக்கு 21,000 அப்படின்னும் போது H50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 18,000 ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மோட்ரோலா H50 ஃபியூஷனும் ஒரு நல்ல மொபைல் தான். ஆண்ட்ராய்ட் 14 உங்களுக்கு ஜஸ்ட்டு 18,000 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பெஸ்ட் டீல் மாதிரி தான் தோணுது.
ஸோ மோட்டரோலா பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டீலை யூஸ் பண்ணிங்க. இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான். ஸோ 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு 19,000 இருக்கிற மொபைல் 18,000 கிடைக்குது. மோட்டரோலா H50 ஃபியூஷன். இது வந்து உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது கம்மியான விலையா அதிகமான விலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் 18,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெட்டரான ஒரு டீல் மோட்டரோலாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக கேமராக்காக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு Realme 14 Pro Plusன்னு ஒரு மொபைல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா போட்டிருக்காங்க. 8 GB RAM 128 GB வேரியண்ட்டாக இருக்கும் அது. ஸோ 32,000க்கு உங்களுக்கு 256 GB வேரியண்ட் கிடைக்கலாம். அது லேட்டஸ்ட் மொபைல். ஸோ அதை விட கொஞ்சம் 13 Pro Plus Android 14ல் எதிர்பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு உங்களுக்கு 26,000 ரூபா ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பெரிஸ்கோபிக் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 தான். இருந்தாலும் உங்களுக்கு 26,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு 1000 ரூபா ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ 25,000ல் உங்களுக்கு இந்த டீல் பிடிச்சா ஒரு கேமரா மொபைலாக ரியல்மிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு 24,000 25,000ல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரியல்மியில் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட Realme P3 Ultra ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு, லேட்டஸ்ட்டு மொபைல். ஸோ இதுவும் வந்து ஒரு பெட்டரான கேமிங் டிவைஸ் தான். அந்த 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயே ஒரு பெட்டரான கேமரா அண்டு கேமிங் ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு மொபைல் விவோலேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா விவோ T3 Ultraவும் 25,000ல் 128 GB வேரியண்ட்டு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா Realme Narzo 80 Proன்னு ஒரு மொபைல் இருக்குது. இது MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைலும் ஒரு நல்ல டிவைஸ் தான். 18,000க்கு உங்களுக்கு ஆஃபரில் லான்ச்சிங் ப்ரைஸாக கொடுத்தாங்க. அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 19,000 கிடைக்குது. ஆக்சுவலாக 20,000 இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் இந்த மொபைல் நீங்கள் வாங்குறத விட Realme P3 Pro கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ரியல்மியில் GT60 பார்த்தீங்கன்னா 25,000க்கு உங்களுக்கு பெஸ்ட் டீலாக இருக்கும். அடுத்தது 7T வரப்போகுது அண்டு 7ம் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் 7T உங்களுக்கு 30,000லேருந்து 35,000ல் இருக்கும். 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 42 43,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 13R அப்படிங்கிறது 40,000 ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் உங்களுக்கு Realme 7ம் கொடுத்தா பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். காம்படிஷனும் இருக்கும். ஸோ அதை விட அதிகமாக ஆஃபரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். OnePlusல பார்த்தீங்கன்னா Nord CE4 அப்படிங்கிறது 20,000ல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஸோ OnePlusலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் டீல். பட் அவசரப்பட்டு அப்டேட் கொடுக்காதீங்க. Android 14லே வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். சாம்சங்லேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா Samsung Galaxy M35 13,500 ரூபாய்க்கு ஒரு பக்காவான ஒரு டீல். ஸோ இந்த மொபைலில் ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. OnePlusல Nord 4 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 25,000ல் பெஸ்ட் டீல். ஸோ இந்த மொபைலும் உங்களுக்கு கேமிங் கேமரா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி Honorல 200 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோடு வரும். போத்து கேமரா அண்டு வீடியோ ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் வராது. அது ஒரு 3,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 24,000 25,000 கிடைக்கும். ஸோ அண்டர் 24,000 கிடச்சதுன்னா பெஸ்ட் டீலை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஆஃபர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் IQ Neo 10R பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல். உங்களுக்கு விவோ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக IQ Neo 10R நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாட்சாக இருக்குது. லேட்டஸ்ட் Android 15 கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு பெஸ்ட் டீல்னு தோணுது. ஸோ இது இல்லாமல் சாம்சங்கில் இன்னும் ஒரு சில மொபைல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதாவது டூ மச் ஆஃப் டைம் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னும் இன்ஃபினிக்ஸு மற்ற பிராண்ட் லாவா அண்டு எக்கச்சக்கமான டிவைசஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டீல் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.